இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பேசாத ஒரு டாபிக், பேசவே மாட்டாங்க இதை கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசணும்னா பெரிய வியாபாரம் கிடையாதுனால யாரும் பேச மாட்டாங்க. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கமல் சாருக்கு அப்புறமேட்டு விஜய் சார் அஜித் சார் 2 பேர் தான் வந்து இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் சினிமாவுக்கான இம்பார்ட்டன்ஸை விட்டுட்டு அவங்களுடைய நினச்ச ஒரு தொழில் நோக்கி நடந்து போகிறாங்க. ஒன்று வந்து விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக வந்து கண்ணோட்டாகி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போய்ட்டு அதுக்கப்புறமேட்டு ரேஸில் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல நகராரு. நம்ம லைஃப்பில் பல பேருக்கு இது நடக்காது. அதாவது நம்ம எதை ஆசைப்பட்டு ஒரு தொழிலாக பண்ணுறோமோ அந்த தொழிலில் மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சி தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சி அதற்கு பிறகு அந்த பேஷன் ஒன்று சொல்லுவாங்களே, அதையும் தாண்டி எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது, இதை நான் செய்யணும். விஜய் அவர்களுக்கு அரசியல் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அஜித் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஸில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அது எல்லாத்தையும் அவங்க 50 வயசு வரைக்கும் தன் லைஃப்பில் எவ்வளோ தூரம் கடக்க முடியுமோ எல்லாத்தையும் கடந்து இப்போ பேரம்பேத்தி கடக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க 2 பேரும். அந்த நேரத்தில் கூட அவங்களுக்கான அந்த வசதியும் வாய்ப்புகளும் அதே மாதிரி காலமும் அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்குது. அதனால் 2 பேரும் இந்த முடிவு எடுத்துருக்கிறாங்க. ரசிகர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், இல்லை அஜித் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், ஏன் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு படம் வந்துச்சுன்னா நம்ம சண்டை போடுறோம். இந்த படம் நல்லா இல்லை, அந்த படம் நல்லா இல்லை, இது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு, இதோட இது கலெக்ஷன் அதிகம், இதோட இது கலெக்ஷன் கம்மி, இப்படிலாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி ஒரு அற்புதமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாப்பில். இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு நான் வந்து சினிமாவை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திறமை நீங்கள் வந்து இருக்கும், அந்த திறமையை வளர்த்துக்குங்க, அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யோசிங்க. சினிமா பாருங்கள், படம் பார்க்குற இடத்துல மட்டுமே பார்த்துங்க, அதை தாண்டி பல விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. விஜய் அவர்களும் அதான் சொல்கிறாப்புல. ஆனால் வந்து இப்போது அரசியல் காரணங்களுக்காக விஜய் அவர்கள் சில மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதை பற்றி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை பற்றி மாணவர்கள் மத்தியில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்து ஆகுது. வேறு வழி கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலுக்குள்ள எல்லாத்தையும் தான் பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது, பேசிகிட்டு இருக்காப்புல. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் நம்ம தனியாக வச்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து அந்த பேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் இவங்க 2 பேருமே வந்து ஒரு மிக தீர்க்கமான ஒரு இடத்த நோக்கி வந்து போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரசிகர்கள் நம்மளாம் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஸ்டெபிலைசேஷனுமே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். நமக்கு வந்து மிதமிஞ்சி பணம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. விஜய் அவர்களாகட்டும், அஜித் அவர்களாகட்டும், ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே அவங்களோட லைஃபுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பணத்தை சம்பாரித்த பிறகு தான் அவங்க தத்துவமே பேசுகிறாங்க. ஷாருக் கான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், நான் நிறைய வீடியோவில் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன். அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அது வந்து தகும். நீ பணக்காரனாகாமல் தத்துவம் பேசாத, பணக்காரனாகு. ஏன்னா உங்கள்கிட்ட பணம் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் வந்த பிறகு நீ தத்துவம் பேசு, சேவையை பற்றி பேசு, அதுக்கு முன்னாடி பேசாத. ஏழையாக இருக்கவன் வந்து நியாயத்தை பேசாதேன்னு சொல்கிறத விட தத்துவம் பேசாத. ஏன்னா நீ அதை நீ வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம வந்து இந்த முன்னேற துடிக்கிறவங்க, பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிற நேரில் இருக்கவங்க, சம்பளத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னால் அந்த இடத்த அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வயிற்றுச்சலாம் பாதி விஷயங்கள் பேசுவாங்க. இந்த சினிமாக்காரங்க பின்னாடியெல்லாம் போகாதீங்க. என்னன்னா அவங்க வந்து நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, இவங்க சினிமாக்காரங்களாம் உழைக்காமல் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் அவங்களுடைய துறை சார்ந்த உழைப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். உழைக்காமல் காசு வராது. நான் பல பேர்கிட்ட உதாரணம் சொல்லுவேன், திருடனாக இருந்தால் கூட ஒரு வாரம் உட்காந்து உழைச்சாதான் திருட முடியும். அந்த இடத்துல எப்படி திருடணும்னு சொல்லி பிளான் பண்ணணும், அதுக்காக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும், அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டானா அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா அதுக்கு வேறு வந்து அடிபட்டு சாகணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு திருடனுக்கே அவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா, அப்போ வந்து உழைச்சி சம்பாதிக்கிறவன் அப்படிங்கிறவனை நோக்கி வந்து எப்படி வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்? பணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லவனோ கெட்டவனோ அவங்ககிட்ட சாதாரணமாக வந்துடாது. ஏதாவது ஒரு காரணம் அவங்ககிட்ட இருக்கும், ஏதாவது ஒரு திறமை அவங்ககிட்ட இருக்கும், அதை நோக்கி போகுது. மேக்ஸிமம் நம்மளோட லைஃப்பில் நல்ல முறையில் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறோம், நேர்மையான ஒரு தொழில் மூலமாக சம்பாதிக்க முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி நேர்மையாக தன்னால் என்ன முடியுமோ தனக்கு பிடிச்ச தொழிலில் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தன்னோட பேஷன் நோக்கி நகர்ந்து போயிருக்காங்க. அதுதான் வந்து இவங்க 2 பேர்த்திட்டையும் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் இப்போது மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தில் இருக்கிற பல பேர் வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. விஜய் அவர்களும் ரொம்ப முயற்சி பண்ணாப்புல, என்னென்னமோ ப்ரொமோஷன் பண்ணி என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி பயங்கரமான முயற்சிலாம் பண்ணாப்புல. பட் ஆனால் வந்து அது 600 கோடிக்கு வந்து நெருங்கிச்சு தவிர அதுக்கு மேலே வந்து புஷ் பண்ண முடியல. இன்னும் வந்து 4-5 வருஷங்கள் நடித்து இன்னும் வந்து குளோபலாக, அதாவது சவுத் இந்தியாவை தாண்டி நார்த் இந்தியாவில் ஓடுற அளவுக்கு வந்து மார்க்கெட்டை பிடிச்சி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இன்னும் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருந்தது. ஆனால் அதை வந்து பயன்படுத்தல. அதே மாதிரி அஜித் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து அந்த டார்கெட்டே கிடையாது, நம்ம பயங்கர கலெக்ஷன் எடுக்கணும், 500 கோடி 600 கோடி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி மேலே கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. 150 கோடி போடுறாங்களா, 300 கோடி வருதா, நம்மளுடைய சம்பளம் வந்து சேஃப்டி ஆகுதா, ப்ளஸ் வந்து போட்ட காசு வந்து ப்ரொடியூசர் பார்த்துட்டாரா, அவ்வளோதான் அஜித் அவர்களுடைய டார்கெட். அவர் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் சினிமா பார்க்குறாரு. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு இடத்த நோக்கி இந்த வசூல் சண்டை அப்படிங்கிற இடத்த நோக்கிலாம் வந்து சினிமா அவர் பார்க்கல. அவரோட பேஷனுங்கிறதே வேறு, ரேஸ் ஓட்டணும்,
அதே மாதிரி அந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய லைஃப்பில் ரேஸில் எவ்வளோ சாதிக்கணும் அதை வந்து அவர் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள சில முடிவுகளை வந்து எடுத்து முயற்சி பண்ணி போகிறாரு. ஸோ இவங்களோட லைஃப்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் தொழிலை கரெக்டாக பண்ணுங்கள். அதில் ஜெயிச்ச பிறகு அடுத்த கட்ட நோக்கி வந்து நகர்ந்து போங்க. தயவு செஞ்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட பேரை வச்சுக்கிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கனால மட்டுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிட முடியாது. நாங்கள் யூடியூபர், நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்கஷன் உருவாக்குறதுக்காக பண்ணுறோம். இது வந்து டிஸ்கஷனாக இருக்கணும். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, இவர் ஒவ்வொரு வீடியோ பேசுகிறேன்னா 2 பேர்த்த பற்றி அவங்க 2 பேர்த்தோட பாசிட்டிவான விஷயங்களே சொல்ல முயற்சி பண்ணுறேன். பட் ஆனால் கமெண்ட்டுக்குள்ளே இருக்க பல பேர் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கிறாங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. அவங்க ஒரு சார்ந்தால் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பியூட்டினா, ஒரு கட்சி சார்ந்தது டிஎம்கேவாக இருந்தாலோ இல்லை ஏடிஎம்கேவாக இருந்தாலோ காங்கிரஸோ பிஜேபி ஏதோ ஒரு கட்சி சார்ந்தவனாக இருந்தானா அவன் பொதுவானவனாக வந்து பேசப்பட்டுருவானா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகரை வந்து ரசிக்கிற ஒருத்தன் வந்து மற்ற எந்த நடிகருமே ரசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நான் ஒரு ரஜினி சாரோட ரசிகன்னு வைங்களேன், நான் ஏன் சினிமாவில் பொதுவானவனாக இருக்க முடியாதா? ரஜினி சாரோட ரசிகனாக இருக்கும் பொதுவானவனாக இருக்க முடியாதா? ஏன் கமல் சாரோட ரசிகனாக இருக்கணும் பொதுவானவனாக இருக்க முடியாதா? பொதுவானவனாக தான் இருக்கணும். நான் அதுக்குன்னு வந்து நான் யாரை ரசிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து மறைச்சிக்கிட்டு வந்து நான் யார்கிட்டையும் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு காமராஜர் பிடிக்கும், கலாம் சாரை பிடிக்கும், பாரதியாரை பிடிக்கும், ரஜினிகாந்தை பிடிக்கும், தோனியை பிடிக்கும். இந்த 5 பேரை மட்டும்தான் கண்மூடித்தனமாக வந்து நான் நேசிக்கிறேன். அது யார் வந்து சொன்னாலும் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்குன்னு மற்றவங்களை தரக்குறைவாகவும் பேச மாட்டேன். விமர்சனம் அப்படிங்கிறது வேறு, தரக்குறைவாக பேசுறதுங்க வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அஜித் சாரோட ரசிகர்கள்ட்டும் விஜய் சாரோட ரசிகர்கள்ட்டுமே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தரக்குறைவான விமர்சனங்களை வந்து கம்மி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில். ஏன்னா மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியுமே பெரிய லெவலில் வந்து பிஸ்னஸை வந்து கொண்டு போயிட்டாங்க. குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இங்கே அட்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே 1100 கோடி கலெக்ஷன் கொடுத்துட்டு எதை கலெக்ட் பண்ணி படம் பண்ணுறாரோ இல்லையோ, பட் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு படம் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டார். லோகேஷ் கனகராஜ் அடுத்து ஆந்திரா தான் போகிறாரு. ஹிந்திக்கு போயிட்டார் லோகேஷ் கனகராஜ். அமீர் கான் கூட போகிறாரு. கைதி 2 படத்துக்கு அப்புறமேட்டு லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் கூட அங்கே போயிடுறாரு ஹிந்திக்கு போனதுக்கப்புறம் தெலுங்கு படம் தான் பண்ண போகிறாரு. அப்போது அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும்? இங்கே பெரிய ஆட்களே இல்லை. அஜித் அவர்களும் விஜய் அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேஷன் நோக்கி போனதுக்கப்புறம் அடுத்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இந்த ஆட்கள் இருக்காங்க. இவங்களை வச்சு நீங்கள் எப்படி மிகப்பெரிய கலெக்ஷன் நோக்கி வந்து படத்தை நகர்த்துவீங்க, வியாபாரத்தை நகர்த்துவீங்க? அப்போ எல்லாத்தையுமே ரசிக்கிற மனநிலைக்குள்ளே வந்து ரசிகர்கள் முதல்ல வரணும். எல்லாத்தையும் அரவணைக்கிற வந்து இடத்த நோக்கி நகரணும். இன்ன வரைக்குமே 70s நம்முடைய ரஜினி சாரும் கமல் சாரும் தான் சினிமா பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போகிறாங்க. இவங்க 2 பேருமே அந்த இடத்த நோக்கி நகரத்தை தாண்டி வெளியே போயிட்டாங்க. இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் ரசிகர்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த 2K கிட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை இந்த டாபிக்குள்ளே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 2 பேருடைய இந்த முடிவை பார்த்துட்டு, அரசியல் சம்மந்தப்பட்ட முடிவை விஜய் சார் எடுத்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அஜித் சார் எடுத்த முடிவு, இது 2ஐயும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. நம்ம கமெண்ட்டில் உட்காந்து நிறைய பேசிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.